ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் புடலங்காய் விதை ஊனியாச்சு. ஊனி கொஞ்சம் முளைச்சிருச்சுங்க. அது எப்படி அதாவது விதை ஊனதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இப்போ செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காய் விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ஊனறதை விட சாணி தண்ணியில் ஒரு நாள் நைட்டு வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊனறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சீக்கிரமாகவே முளைப்பு விட்டுரும். அதுக்காக தாங்க நாங்கள் எப்போவுமே இப்படி தாங்க செய்வோம். இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, கோவை 951 அந்த வெரைட்டி தாங்க எடுத்துருக்கோம். விதையோட ரேட் பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து 450 ரூபாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சாணி தண்ணியில் கரைச்சி நம்ம விதையை வந்து பக்குவப்படுத்துவாங்க பார்க்கலாம். பாருங்கள், சாணி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சாச்சு. விதையை வந்து ஒரு துணியில் போட்டு எடுத்து அந்த சாணி தண்ணியில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டோம். ஊற வைக்கும்போது மேலே வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் வச்சு கொடுத்துட்டோம். ஒரு கம்பி மாதிரி அது வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம வந்து மண், அதாவது ஈர மண்ணில் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள், அதாவது ஒரு அரை நாள் வந்து நம்ம ஊற வச்சுக்கிறது நல்லது. ஈரம் காயவும் கூடாது, அதாவது விதையும் ஊனணும். அதுக்காக தாங்க இப்படி பண்ணுறோம். பாருங்கள், ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் எடுத்துருக்கோம். இந்த புடலங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் தனியாக பட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, வெயில் காலத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அறுவடை கொஞ்சம் காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு. அதனால் விதை ஊன முடியல, வேலைக்கு ஆளும் வரல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஈரம் காஞ்சிரும்னு ஈரமான மண்ணில் நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே மூடி வச்சுருந்தோம். விதைக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க, நல்லா மூடி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு ஆளும் வந்தாச்சு. விதையெல்லாம் எடுத்து ஊனறதுக்கும் ரெடி ஆகிட்டோம். ஆனால் இது வந்து நாங்கள் ஊனருக்கு முன்னாடி வந்து எங்கே ஊனணும்னு சொல்லிடுறோம். தக்காளி காட்டில் தாங்க ஊனுறோம். ஏன்னா தக்காளி செடிகள் எல்லாமே முக்கால்வாசி வேர்ப்புழு நோய் வந்து அழியிற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதனால் நம்ம போட்ட பந்தல், அதாவது நம்ம தக்காளி குச்சி நட்டு நம்ம டொயினெல்லாம் கட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவ்வளோ கூலி போயிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்க நாங்கள் இந்த புடலங்காய் வந்து எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு பந்தல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தக்காளி குச்சி நமக்கு போட்டிருக்கோமே, அதுலேயே நம்ம போட்டுக்கலான்னு தாங்க இந்த தக்காளி காட்டில் ஊனுறோம். தக்காளி எல்லாம் அழியிறதுக்குள்ளார புடலங்காய் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் புடலங்காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பந்தல் போட்டுக்கலாம். பாருங்கள், விதை ஊன ஆரம்பித்தாச்சு. எதிர்பாராத மழை, அதுக்கப்புறம் வேர்ப்புழு நோய், இது எல்லாமே தக்காளி செடிகளை பாதிச்சிருச்சு. மகசூல் வந்து கொஞ்சம் கம்மியாகி நமக்கு லாபமும் கம்மியாயிருச்சு. அப்போ அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்கு நம்ம அந்த பந்தலை அழிக்காமல் அதுலேயே நம்ம அடுத்த பந்தல், அதாவது கொடி வெள்ளாமை போடுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லாவே முளைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 நாளில் எல்லாம் கொக்கி முளைப்பு மாதிரி எல்லாம் வந்துருச்சு. எப்போவுமே நம்ம ஈரப்பதம் இருக்கிறத கவனிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்தடுத்து புடலங்காய் எப்படி பந்தல் ஏற்றி விடுறது, பராமரிக்கிறத எப்படி அறுவடை செய்கிறதுனால பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.